தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வருகை புரிந்திருக்கிறார். இன்னொரு புறம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோடு சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மாலை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ள நிலையில் ஆளுநர் அர்லேக்கர் சென்னை வருகை புரிந்திருக்கிறார். இது பற்றிய மேலும் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனியாக 108 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதிக அளவில் இடங்களை பிடித்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆட்சி அமைப்பதற்கு 118 என்ற எண் தேவைப்படுகிறது. அதற்காக 118 சட்டமன்ற உறுப்பினர்களை தற்போது தன் கைவசப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு முயற்சியாகத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி தனது 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 28 இடங்கள்ல போட்டியிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில ஜமால் முகமது யூனிஸ், மேலூர் சட்டமன்ற தொகுதியில விஸ்வநாதன், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில தாரகை, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பிரவீன், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜேஷ் என 5 பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற 5 பேரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்காக 5 பேரும் ஆதரவு தெரிவித்து வந்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக இன்று காலை முதலே ஒரு பரபரப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அக்கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோட்டேங்கர் நேரடியாக வருகை தந்து சட்டமன்ற உறுப்பினரோடு காலை ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனையில் தற்போது இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இடம்பெறாமல் இருந்தார். ஆனால் தற்போது இங்கு நேரடியாக தற்போது விஜயை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வரும்போது அவர் செல்வ பெருந்தகையும் வருகை தந்திருக்கிறார். அவர் இங்கு நேரடியாக கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் மற்றும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் தனித்தனியாக விஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் ஆதரவு கடிதத்தையும் விஜயிடம் கிரீஷ் சோடேங்கர் நேரடியாக வழங்கியிருக்கிறார். அந்த ஆதரவு கடிதத்துல தமிழக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 108 இடங்கள் பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவிப்பது என்பது போன்ற அந்த கடிதத்துல எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை தற்போது இங்கு நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்து தற்போது நேரடியாக அங்கு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவர்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் தற்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் மூத்த நிர்வாகிகளும் பலரும் இங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் நேரடியாக தாவேகா தலைவர் விஜயோடு தற்போது பேசி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இங்கு அவர்கள் நேரடியாக வருகை தந்த உடனேயே அவர்களை வெளியிலே விஜய் வரவேற்று உள்ளே கூட்டி சென்றார். அழைத்து சென்றவுடன் அவர்களுக்கு குறிப்பாக அவர்களுடன் பேச தொடங்கினார். குறிப்பாக இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் ராகுல் காந்தியினுடைய அரசியல் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகம் தொடங்கி தமிழகத்துல போட்டியிடுவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வந்த நபர்களில் மிகவும் ஒருவர். அதை மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்துல பங்கு நிச்சயமாக வேண்டும் என்பதுல குரலை உசத்தி பேசிய மனிதராக இருந்தார். அவர் தலைமையில தான் இப்போது வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். முதல் ஆளாக விஜயை அவர் கட்டி அணைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவையும் ராகுல் காந்தி சார்பில் தான் கூறுவதாக கூறி தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் அவருடைய கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக விஜய் செல்கிறார். குறிப்பாக விஜய் நேரடியாக ஆளுநரும் தற்போதுதான் விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். அங்கு வந்த ஆளுநர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு செல்வார். ஏற்கனவே 3 மணிக்கு இவர்கள் சந்திப்புக்கான நேரம் கேட்கப்பட்டு அந்த நேரமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்போது
தவேகா தலைவர் விஜய் நேரடியாக செல்வார், அவர்கள் உடன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தான் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பட்சத்தில் இவர்களும் எங்களுடைய ஆதரவை நேரடியாக நாங்கள் தவேகாவுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை ஆளுநரிடம் அவர்களும் நேரடியாக கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் சேர்ந்தவர்கள் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் மட்டும் தவேகாவால் ஆட்சி அமைத்து விட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. இன்னமும் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகிறது. இன்னமும் எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளோடு விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.